போட்டோல இருக்கிறவங்கள பாத்திருக்கீங்களா? இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஏன் கேக்குற? இதுல இருக்கிற இந்த லேடி பேரு செல்வி. இந்த செல்வியை எப்படியாச்சும் நீங்க தான் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இவள ரீசெண்டா எங்கேயாவது பாத்தியா? நான் பார்த்தேன்க்கா. எனக்கு தெரிஞ்ச இந்த 2-3 ஏரியா சரௌண்டிங்ஸ்ல தான் இவங்க இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் இவங்களை தேடிட்டு இருக்கேன்க்கா. என்ன, ஏதாவது தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டாளா? ஆமாக்கா, இவளால எங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரணும்னா இவ கிடைக்கணும். நீ இந்த போட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பிவிடு சத்யா. நான் உடனே நம்ம பசங்களை விட்டு தேட சொல்றேன். விடியறதுக்குள்ள இவ எங்க இருந்தாலும் உடனே புடிச்சு கொடுக்க சொல்றேன். இதோ உடனே போட்டோ அனுப்புறேன்க்கா. பாருங்க, அனுப்பிட்டேன். எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கக்கா. நீ கவலையே படாத, இவளை கண்டுபிடிச்சு கொடுக்கறது என் பொறுப்பு. தேங்க்ஸ்க்கா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். வரங்க. போயிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிக்கா, பாய். சத்யா, மாமா, அந்த லேடி யாருன்னு நீ சொல்லவே இல்ல. அன்னைக்கு உங்க அம்மா ரவுடிங்களை வச்சு தேவி அக்காவை கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னல. ஆமா, அதுல ஒரு ரவுடியோட வைஃப் தான் அவங்க. இல்ல எனக்கு புரியல, இவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? அந்த ரவுடி தான் கெட்டவன், அதனாலதான் அவன் செத்துட்டான். பாவம், அவங்க 2 பசங்களை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னல, அது என்ன? உங்க அம்மா அந்த ரவுடிங்களை வச்சு தேவி அக்காவை கொலை பண்ண பார்த்தாங்கல்ல. ஒரு சிசிடிவி வீடியோவை பார்த்துதான் அதை கண்டுபிடிச்சோம். அந்த ஃபுட்டேஜ் எங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது இவங்க தான். என்ன பிம்பமா யோசிக்கிறீங்க? ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸா இருக்கு சத்யா. பதட்டப்பட வேண்டியது நான் தான். உங்களுக்கு ஏன் அப்படி இருக்கு? பின் இருக்காதா? நாளைக்கு எனக்கும் காயத்ரிக்கும் நிச்சயதார்த்தம். அதுக்குள்ள அந்த செல்வி கிடைக்கணும்ல. ஒருவேளை அவ கிடைக்கலனா நாம என்ன பண்றது? நாம அதை பத்தி யோசிக்கவே இல்ல சத்யா. அது நான் யோசிச்சிட்டேன் மாமா. என்ன யோசிச்சிருக்க? எப்பவுமே நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்தே ஆகணும்னா அதுல ஒரு ஆப்ஷன் மட்டும் எனக்கு போதாதுன்னு தெரியும். அதனாலதான் நான் அப்பவே இன்னொரு ஆப்ஷனும் யோசிச்சுட்டேன். என்ன அது? எனக்கும் காயத்ரிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கட்டும், கல்யாணம் முடியறதுக்குள்ள பாத்துக்கலாம்னு சொல்ல வரியா? அவ்வளவு நாளெல்லாம் என்னால அக்காவை மறைச்சு வச்சிட்டு இருக்க முடியாது மாமா. வேற என்னதான் பண்ண போற? நாளைக்கு வரைக்கும் அந்த செல்வி கிடைக்கலனாலும் உங்க அம்மா வாயாலேயே உண்மை வெளியே வந்துரும். அதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஆள் இருக்கு. என்ன சொல்ற? அது யாரு? வேற யாரு, நம்ம ஸ்ருதி தான். ஸ்ருதியா? சான்ஸே இல்ல. அவளும் என் அம்மாவும் ஒண்ணுதான். அதுவும் தேவிக்காக அவ ஹெல்ப் பண்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த ஸ்ருதி என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு ஆல்ரெடி தேவி மேல கோவமா இருக்கா. அவ எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிச்சு வை. இல்ல அபிமாமா, கண்டிப்பா ஸ்ருதி நமக்கு ஹெல்ப் பண்ணுவா. நாளைக்கு அவளை வச்சுதான் ஒரு ஆட்டமே ஆடணும். ஹலோ சுஷீலா, ஃப்ரீயா இருக்கியா? நாளைக்கு என் பையன் அபிக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கோம். நீ கண்டிப்பா வந்துடணும். அதனாலதான் பெருசா பண்ண வேண்டான்னு இங்க வீட்லயே என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலான்னு இருக்கோம். நான் எல்லாரையும் இன்வைட் பண்ணல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை மட்டும்தான் இன்வைட் பண்ணிருக்கேன். சரி சுஷீலா, நாளைக்கு கண்டிப்பா வந்துரு. ரைட், ஓகே. ஏங்க, நாளைக்கு அபிக்கு என்கேஜ்மெண்ட், நிறைய வேலை இருக்கு. அத பார்க்காம இங்க உட்கார்ந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பத்தி யோசிக்க என்ன இருக்குங்க? உன் நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு செல்வா. இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்தை நீயே அழிக்க நினைக்கிற மாதிரி இருக்கு. நிறுத்துங்க. இல்ல, எனக்கு புரியல. இப்போ நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு நான் என்னங்க செஞ்சுட்டேன்? நாளைக்கு நடக்க போற என்கேஜ்மெண்ட் நீ ஆல்ரெடி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நடக்கிற மாதிரி தான் எனக்கே தோணுது. அது எப்படி காயத்ரி ஃபேமிலி நீ கேட்ட உடனே ஓகே சொல்லுவாங்க? இதுதான் உங்க பிரச்சனையா? அவங்களுக்கு நம்ம ஃபேமிலியை பத்தி நல்லா தெரியும், நமக்கும் அவங்கள பத்தி நல்லா தெரியும். அதாங்க கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம அளவுக்கு ஈக்குவலான அந்தஸ்து உள்ளவங்க அந்த இந்திரா. அவங்க பொண்ணை ஏன் நம்ம அபிக்கு 2ஆம் தரமா கட்டி கொடுக்கணும்?